Hello friends, welcome to Viha Vlogs. இன்னைக்கு நம்ம veg and egg puff எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போய் பஃப்காக பேஸ்ட்ரி டோ பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் மைதா எடுத்துர்க்கேன். கூடவே கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம 2 கப் மைதா நான் எடுத்துர்க்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? மொத்தமா இது வந்து பாத்தீங்கன்னா 300 grams. இத வந்து நம்ம கிளாஸ் பவுல்ல மாத்திக்கலாம். and இது கூட தேவையான அளவு salt சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இத கலந்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியுதுல இந்த அளவுக்கு வந்து நீங்க தண்ணி விட்டு கலந்துக்கங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இத வந்து ரெண்டா பிரிச்சுக்கங்க. ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சு இந்த மாதிரி டோ பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வர்க் ஸ்பேஸ்ல இத மாத்திக்கலாம். இப்போ வந்து லேசா மாவு வந்து கீழ டஸ்ட் பண்ணிக்கங்க. நம்ம 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அதுல நான் வந்து ஒரு பால நான் இங்க எடுத்துக்கேன். இத எடுத்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் தின்னா. பாத்தீங்கன்னா தெரியுது இல்லீங்களா? சோ இந்த மாதிரி பண்ணி வெச்சுக்கங்க. இங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணி இத தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம இன்னொன்னு தேய்ச்சிரலாம் இதே மாதிரி. சோ இப்போ உங்களுக்கு பார்த்தனாலே தெரியும். இங்க பாருங்க எவ்வளவு தின்னா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இத வந்து 3 பார்ட்டா கட் பண்ணிக்கீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ட கட் பண்ணி இத நல்லா வந்து தேய்ச்சி விட்டுறலாம். சோ பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க மாதிரி பாத்துக்கங்க. இப்படி கை வெச்சா இப்படி வந்து இதுவாவற மாதிரி பாத்துக்கங்க. இத பாத்தீங்கன்னா தெரியுது இல்லீங்களா? சோ இது இந்த மாதிரி இருக்கணும். க்ரீமா நம்ம கைக்கு டச் பண்ணும்போது இந்த க்ரீமி டெக்ஸ்சர் நம்ம கைக்கு இருக்கிற மாதிரி அந்த டெம்பரேச்சர்ல எடுத்துக்கங்க. இப்போ நம்ம இதல தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து unsalted butter. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டர் அப்படியே வெச்சுக்கோங்க. நமக்கு இப்போ தேவைப்படும். நம்ம ஃபர்ஸ்ட் தேய்ச்சி வெச்சோம் இல்லையா? அந்த லேயரை வந்து இது மேல போட்டுடலாம். ஒரே சேம் அப்படியே ரவுண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கூட குறைய இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இது மேலே போட்டுட்டு அந்த பட்டரில் ஆஃப் இருந்தது இல்லைங்களா? இது மேலே இப்போ இதை நம்ம ரப் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சி விட்டதும் இதை வந்து மடித்து விட்டுக்கலாம். எப்படி மடித்து விடலான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பக்கம் இருந்து இப்படி ஒரு மடிப்பு, இந்த பக்கத்துல இருந்து இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ரெண்டு சைடு பண்ணிட்டு இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இந்த பவுல்ல போட்டு இந்த மாதிரி ஒரு க்ளீன் டவல் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை வந்து 15 மினிட்ஸ் கழிச்சு இதை நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மறுபடியும் போட்டு தேய்ச்சிக்கலாம். ஸோ இந்த ஹாஃப் பார்ட் பட்டரை நம்ம இதில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். பட்டரை எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மடிச்சு விட்டோம் இல்லையா? அதே மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். மடிச்சு விட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளீன் கிளாத்தை போட்டு மூடி 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ வந்து 15 மினிட்ஸ் கழிச்சு நான் இதை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது மறுபடியும் ஒர்க் ஸ்பேஸில் மாற்றி இதுதான் நம்மளோட லாஸ்ட் டைம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இப்போது மறுபடியும் மடித்து 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம் இந்த வாட்டி. இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு நான் இதை ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மறுபடியும் மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் லாஸ்ட் டைம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து நம்ம பஃப் ரெடி பண்ணி இதை பேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டதும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டதும் கட் பண்ணிக்கோங்க எட்ஜெல்லாம் ஷேப்பாக. ஸோ நான் வந்து இந்த ரோலரை யூஸ் பண்ணியே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எட்ஜஸ் கட் பண்ணிட்டதும் இது ஈக்குவல் பார்ட்ஸாக 3 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி பாத்தீங்களா
ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ப்ராசஸ் வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் இதை வந்து ரெடிமேடாக செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீசரில் வைக்கும்போது இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று மேலே வைக்காதீங்க, ஒட்டிக்கும். ஸோ நடுவில் வந்து வேக்ஸ் பேப்பரோ அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி பேப்பரை வந்து நீங்கள் நடுவில் போட்டு வச்சா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி அவனில் வச்சு பேக் பண்ணி மாதிரி ஒரு பேக்கிங் பேனில் பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். அவனில் வந்து 400 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் வந்து அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி குக்கர்லேயும் வந்து நீங்கள் செய்யலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி குக்கரில் கீழே வந்து சால்ட் போட்டு அதை ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டாண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, சால்ட்டை போட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கிங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா அது மேலே இட்லி தட்டை வச்சுட்டு அதில் நல்லா வந்து 4 இதுலேயும் நீங்கள் வந்து எண்ணெய் தடவிக்கங்க. அதில் வந்து இந்த மாதிரி இதை நீங்கள் வந்து இந்த பஃப்பை வந்து அதில் வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் வந்து நடுவில் எடுத்து பாருங்கள். அது நல்லா ஒரு சைட் ப்ரௌனாக வந்து தான் இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அவனில் போய் இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து 400 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் 25 மினிட்ஸ் வச்சுருந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து மேலே அந்த ப்ரௌன் கலர் டெக்ஸ்டர் வந்து எனக்கு வரல. ஸோ நான் எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் வச்சேன். டோட்டலாக இது 40 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. ஸோ நீங்கள் திறந்து பாருங்கள் உங்கள் அவனை. உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் முன்னாடியே ப்ரௌனாக வந்திருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் நீங்கள் நம்ம விஹா vlogs ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ, பாய்.